சீரகம், ஓமம், லவங்கம், சுக்கு, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஈக்குவல் குவான்டிட்டில சேர்த்து அரைச்சிட்டு அது கூட கொஞ்சோண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 50 கிராம் இது எடுக்கிறோம்னா இது 5 கிராம் எடுத்தா போதும். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு ட்ரையா ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காலையில டீக்கு பதில் ஃபில்டர் பண்ணிட்டு அது கூட கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு போட்டு குடிச்சோம்னா த்ரூ அவுட் த டே நமக்கு டைஜஷன் பார்த்துக்கும், பாடி ஹீட் பேலன்ஸ் பண்ணும், அன்னெசரியா நம்ம சேர்க்கறது எல்லாத்தையும் வெளியே எடுக்க ஹெல்ப் பண்ணும், பிளட்டை பியூரிஃபை பண்ணும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கும். சோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இந்த கஷாயம் சிம்பிளா பண்ணி குடிக்கலாம், தாராளமா குடிக்கலாம். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா குடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, திக்கா பண்ணி குடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதை நம்ம காய்ச்சி எடுக்கிறத நிறைய தண்ணியில கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியில கூட சேர்த்து குடிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது டே டைம் அது நைட் டைம் எப்ப வேணா குடிக்கலாங்களா இல்ல காலையில தானா? ஆமா, ரெகுலரா பண்ணலாம். ரெகுலர் யூசேஜ்ல இப்போ 1 லிட்டர் தண்ணியோ 2 லிட்டர் தண்ணியோ வச்சிருக்கோம்னா அதுல இந்த தண்ணியை ஊத்தி சுடு தண்ணியா போட்டு மொத்தமா சுடு தண்ணியா வச்சு அப்பப்போ எடுத்தும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் ஒரு கப் ஈவினிங் ஒரு கப் காஃபிக்கு பதிலாக கூட குடிக்கலாம். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா தான் குடிச்சே தீரணும்னு அவசியம் கிடையாது. காலையில ஒரு 1/2 கப், ஈவினிங் ஒரு 1/2 கப் குடிக்கலாம். சம்டைம்ஸ் டைஜஷன் சரியா ஆகல, வயிறு கொஞ்சம் ப்ளோட்டடா இருக்க மாதிரி இருக்கணும் போது ஃபுட்டுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். நிறைய ஒரு நாளைக்கு 5 கப் குடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போக வேண்டாம். 1 கப் அளவை ஒரு டேல ஸ்பிளிட் பண்ணி 2 முறையோ 3 முறையோ கூட நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம்.